உன் வரலாறு என்னடா? அவன் வரலாறை விசாரிச்சு பார்த்தா சாராய கடை நடத்துற, மணலி திங்கிற, கஞ்சா விக்கிற, பான்பராக்கி விக்கிற, உனக்கெல்லாம் என்னடா திமுக வேட்டி தம்பிய சட்டையை பிடிச்சி தனிமா அடிச்சுட்ட. நீ அப்பனுக்கு ஒரு ஆளா இருந்தா, ஒப்பனுக்கு நீ பிறந்திருந்தா, நீ ஒன்றிக்கு ஒன்றி அவனை அடிச்சு பாடுறான். சட்டையை எப்படி அடிச்சு பாரு. பத்தாவது சேர்ந்து ஒரு நாள் அடிக்கிறது வீரர்களா, ஒன்றுக்கு ஒன்று ஒத்தைக்கு ஒத்த வாடணும். சட்டையை போட போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. ஏன்னு கேட்டீங்க, நீ ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு போராட்டம் நடத்திட்டு நாளை காலையில இருந்து உன் வேலைக்கு போயிடுவேன். உன் சொந்தக்காரன் மந்தக்காரன் கொத்தனார வேலைக்கு போவேன், வேலைக்கு போயிடுவான், ஐடி கம்பெனில வேலைக்கு போயிடுவான். ஆனா காவல்துறைக்கு அவன் அப்படி இல்ல. அவன் எது நடத்துறான்? சாராய கடை நடத்துறான். அவன் இங்க கட்ட பஞ்சாயத்து காசு கொடுக்கணும், அவன் மாமூல் கொடுக்கணும். திருக்கு மன ஓட்டான், ஆத்துல திருக்கு மன ஓட்டான், லாரிக்கு இங்க மாமூல் கொடுக்கறான். அவனுக்கு நிப்பானா உனக்கு நிப்பானா காவல்துறை அண்ணன் கிழிச்சு எறிஞ்சிட்டாரு. காரணம் என்ன? நாம போராடி தான் வென்றோம். அவனை விடக்கூடாது. அண்ணன் விட்டு கிழிச்சு எறிஞ்சிட்டாரு என்பது ஆளு மக்களுடைய அடியார் படையாகத்தான் இருக்கும், கூலிப்படையாகத்தான் இருக்குமே தவிர ஒருபொழுதும் நமக்கு நிக்காது. அப்ப நாம என்ன செய்யணும்? எந்த உரிமையை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற முடியும் என்றால் சொல்றான். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இவங்க நடவடிக்கை அவன் ஒயின் ஷாப் அடிக்கிறோம். நான் எங்க அப்பா பறையனுக்கு பிறந்தோம்டா. நான் சொல்றேன், ஒத்தி பறைய நீ ஒத்தி பறையனா அவனை வச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க உனக்கு வந்து சம்பந்தம் இல்ல. பிசிஆர் போடணும் மிரட்டியாம நான் சொல்றேன், உன் மேல பிசிஆர் போட்டு என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவ? எங்க கட்சியில நாங்க ரொம்ப அமைதியா ஜனநாயக முறையில போராடிக்கிட்டு இருக்கோம்.